ஃப்ரெண்ட்ஸ் சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண போறோம். அது என்ன சர்ப்ரைஸ்னா லாஸ்ட் vlogல பார்த்த 273 பேருக்கு தெரியும். இவன் வந்து ஒரு வார்த்தை விட்டுருப்பான். பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்குது. அது பொண்ணுலாம் இல்ல, பையன். இதாங்க அந்த சர்ப்ரைஸ். வீரம் பிஜிஎம் போட்டு இவனை இப்படி இறக்குறான். வாடா. யாருன்னா யாரும் இல்ல, நம்ம ஆகாஷோட மொத பையன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பேசுவான், நல்லா பேசுவாங்க அவன். நல்ல வாய் வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. மதன் மேடி சந்தோஷ் ஆண்டி ஏழுமலை ஏண்டி கமெண்ட்ல கை ஊத்துனாலும் பரவாயில்ல, இவனுக்கு ஒரு நல்ல பேரா சொல்லுங்க. ஆகாஷ் இவன் பேரு. அதான் அக்கடி கடா குமார் துமில் குப்பம் பப்பாலு இப்ப பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். டேய் அது பேர் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குட்டி சேதம் நம்பி வந்து கடைசியில பஸ் ஸ்டாண்ட கண்டுபிடிச்சிட்டோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. திருப்பூர்ல இருந்தே உங்களுக்கு ஊட்டிக்கு இருக்கு, வரதான் வாங்க. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கம்ண்ணா. ஓகேங்க, பொறுமையா பார்த்தா அந்த பஸ்ல ஏறுவோம். இந்த வியூ பாருங்க, இருக்குங்க. ஒரு பஸ் நின்று அந்த பஸ்ஸோட நம்ம அந்த பின்னாடி ஒரு மேகம் நகருது, அதை இப்போ காட்டுறனா கூட அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டா அதை மாதிரி ஒரு ஃபீல் எங்கேயுமே இருக்காது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பஸ் மேல வந்துருச்சு. இங்க வந்து டீ குடிக்கிறாங்க. இன்னும் குன்னூரே ஏறல. ஆக்சுவலா சாமி பயங்கரமா இருக்குங்க. அது மாதிரி வியூலாம் செம்மையா இருக்கு. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? அதான் பொட்டானிக்கல் கார்டன் பயங்கரமா இருக்குங்க. வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பருங்க. நவுத்தி வைக்கிறாரா? ஏப்பா பஸ் வேற விற்கலன்னா அவ்வளோதான் பிரச்சனை ஆகிடும். பஸ் தாங்க முக்கியம். சும்மா அந்த டிக்கெட்லாம் திரும்ப போட காசு கூட இல்லைங்க. ஓகே வாங்க ரெண்டப் சாமி எப்படா பிரிட்டிஷை விட அதிகமாக பஸ் பிடிக்கணுங்க. ஜாக்கிங்லாம் ஓட விட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டேங்க. ஊட்டியில் என்ன பண்ணோம் எல்லாமே பண்ணியாச்சு. பாலு சொல்லிட்டாரு அப்பவே டீ குடிக்கிறான். அச்சி ரேட் அதிகமாக இருக்கும் சாப்பிடாதீங்க அப்படி சொன்னாங்க. எல்லா பாயிண்ட்டுமே பட்ஜெட் பண்ணியா சொல்லலாம். தொட்டப்பட்டா நடந்து போக முடியாது, தூரமா பஸ் தொட்டப்பட்டா போற வழிக்குல அவனை சொன்னா அவங்க இறக்கி விடுவாங்க. நீங்க இறங்கி கொஞ்சம் நடந்தா ஊட்டி வந்தாச்சு. இல்ல கால் எடுத்து வச்சோன்னே பேண்ட்டுக்குள்ள ஜில்லுன்னு ஏறுது. ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால. ஆனாலும் வெயில் அடிக்குது. சாப்பிட போலான்னா எங்க போறான்னு இவனுக்கே தெரியும். எங்கடா போறோம்? சாப்பிட ஒரு நல்ல ஹோட்டல தேடுறோம். ஏதோ ஆமாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா முடிப்போங்க எல்லாத்தையும். ஏடா இருக்கு அம்மா உனக்கு? எதா இருந்தாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா முடிக்கலாம்னு எங்க பிளான். ஆமாங்க, அம்மா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா முடிங்க. வா காவலையா வா காவலையா. மறுபடியும் முதல்ல இருந்தா போன வாட்டி வச்சு செஞ்சுட்டானுங்க அந்த பாட்டை போட்டு. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. அவரே நிறுத்தினாரு, என்ன நிறுத்திட்டு இது மாதிரி கேட்டார். ஆகாசங்கம் தான்
அவரே என்ன சொல்றது எங்க சுற்றி பார்க்குறது அதான் அறிவான தாத்தாங்க. ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல நாலேஜ் இருக்குங்க. இங்கிலீஷ்லாம் பேசுறாரு. I am English man. I am Tamil man. Oh God! I am not African manji. I am பாவம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பயோ வந்து இன்னும் சாப்பிடாம சுற்றி நிற்கிறோம். சூசைட் பாயிண்ட்டில் போய் சாப்பிட சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு எதனா சுற்றி பார்க்குறீங்களான்னு கேட்டு சூசைட் பாயிண்ட்லாம் சூசைட் பாயிண்ட்லாம் இருக்கு போறீங்களா? எங்களை பார்த்தா என்ன சூசைட் பாயிண்ட் நேராக போய் செத்துருக்க நீ சாப்பிடாம சொத்தத்துக்கு. இம்மா நேரம் கத்தியிருந்தாங்க. இப்போ ஏதோ சொல்லிட்டு போகிறான். என்னப்பா எங்கப்பா போகிற இப்போ தம்பி எங்கே போகிறான்னு இப்போ காட்டுறேன் பாருங்க. எங்களுக்கு முன்னாடி ஓடுறாங்க. வெறியா வருது ப்ரோ. நீ முஞ்சா புச்சுக்கோடா செகாவத்தே மூஞ்ச மாதிரி தம்பி ஏன் இப்படி இருக்கானே தெரியலங்க. பார்த்தாலே போதும் ஓடிடுறான். அவன் தோசைன்றான் 60 ரூபாய்க்கு கேட்கறான். அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்குமான்னு தெரியல. சே ஆகாசுங்க அக்கான்ட்டு வந்துடுவாங்க. ஆகாசு நாங்கள் உடனே ஒட்டியாரு குத்தோம். டக்குன்னு போயிட்டு பேச சொல்லிடுறோம். அவன் பேச மாட்டான். ஏழமலை 200 500 நகரில் தான் நொட்டுவாரா பாருங்க. அப்படியே இவன் அப்படியே காசே இல்லாத ஸ்டைலாக இருப்பாங்க. என்னாச்சு தெரியுமாங்க? நாங்களே காசு இல்லைன்னு சொல்லி உட்காந்துக்கிறோம். தலைவர் போலீஸ்கார் வந்தாரு. வண்டி எடுங்கடான்றாரு. யாத்திரை வண்டி எடுங்கடா ஏன்னா நிக்கிறீங்க. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா பெருசா நான் வீடியோலயே வந்திருக்க மாட்டேன். ஆமா என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிங்களா? அழகு தாடி போயிடுச்சு. அழகு தாடி அது இருந்தாதான் 4 பேர் பாப்பாங்களா. இருக்கும்போது யாரும் பாக்குறது இல்ல. இருக்கும்போதெல்லாம் பார்த்தாங்க 4 பேர். யாரு பார்த்தா? அந்த 4 பேரை வெளியே சொல்லக்கூடாதுடா. அந்த 4 பேரை இது வரைக்கும் பார்த்ததில்ல நான். நம்ம வண்டி தாங்க நிக்குது. 4 வண்டி 5 வண்டி நம்மளுக்கு தான். ஆனா என்ன வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணல. உள்ள போலாம் என்னங்க? நான் போயிட்டு எங்கடா பாப்போம்? வியூ பாயிண்ட் பாப்போங்க. யாரும் நம்மள எதுவுமே கேட்க முடியாது. கேட்பாங்க 20 ரூபாய் கேட்பாங்க. பட்ஜெட் பண்ணி எதுக்கு நான் வியூ பாயிண்ட் 20 ரூபாய் கொடுப்பேன்? உள்ள போனா தானே காசு இல்லப்பா. அந்த காட்டுக்குள்ள போறேன். சொல்லுங்க இப்ப எதாவது சொன்னீங்களே. கருப்பு ட்ரெஸ் என்னமோ சொன்னா. சொன்னா இல்லையா? கருப்பு ட்ரெஸ் பார்த்து பேசலாம். உங்களை ஃபாலோ பண்ண கருத்து சார். உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. பட் அவனுக்கு விட்ட இது மாதிரி ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்லுங்கடா. வெளியே வந்த பாதரா இது. சரி வெளியே போற பாதரா. வெளியே தான் போறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த பக்கம் போக ட்ரை பண்ணுவோம். ஏங்க ஏதோ பிடிச்சிட்டோம். என்னடா பிடிச்சா? நீங்களே பாருங்க. குதிரையே பார்த்தானா ஃபர்ஸ்ட் ஒரு மைக் வாங்குறேங்க. இது வல்லவா லட்சியம். இந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஐயோ மாட்டினா. ஐயோ இன்னும் கொஞ்சம் மாட்டி விட்டுருப்பானுங்க. அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வருவோம். அவங்க அப்பா வாட்டுக்கிடாது. அப்பாட்டா மாட்டியிருந்தானா அவ்வளோதாங்க. மாமனாரா இது எப்படா? உண்மையா சொல்றேன். நீங்க வரத்தாந்தா நல்ல ஒரு பிளான் போட்டு பக்காவா வாங்க. வரும்போது இந்த 7 மலை மாதிரியான இழுத்துன்னு வந்து 500 ரூபாய் வச்சேன். மனசே விட்டேன். என்னடா நம்ம ஜாலியாவே இருக்குமே எதுவுமே நடக்கலையேன்னு பார்த்தோம். நான் தான் இருக்கேன்ல. எனக்கு ஒரு டவுட் வர நில்லுங்க. ஆமாப்பா இந்த டீ அலையில இருந்து எப்படி டீ தூள் எடுக்கிறாங்க? எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? அரைச்சு எடுக்கிறாங்க. பச்சை அரைச்சா பச்சையா தான் வரும். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? டேய் பட்டத்தரிசி அம்மனாலயமாண்டா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா. பாய். ஒரு இது மாதிரி இருக்குங்க. மேல போய் பாப்போம். மலையோரம் வீசும். எங்கடா சிங்கானூர்ல தானடா இருக்கும். சிங்கானூர் பார்டர்ல இருக்கும். சொல்லு. சிங்கானூர்ல கதை விடுறான். அது யாருக்கிட்டையும் தெரியல. இருக்குடா சொல்றா. சிங்கானூர்ல இருக்கேன்டா. என்னாச்சு? ஒரு மனுஷன் போய் பேசலாம். ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கேள்வி மேல கேள்வி கேட்கறான். என் வீட்டுல கூட இந்த கேள்வி கேட்கலாம். யாரும் முகேஷ்ரா என் கிளாஸ்மேட்ரா. ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க ஹோட்டல் லேக் வியூ. எங்கடா ஹோட்டல் லேக் வியூ? அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ஒரு ஆசைங்க. அந்த பிரீமியம் வாங்கணும். என்ன பிரீமியம்? ஜெமினி. நாங்க வந்து இப்படின்னா அபாயம் சொன்னாங்க போய் கை வைப்போம். நாங்களே அபாயம்டா. தீப்பொட்டிக்கு 2 பக்கம் உரசினாதான் தீப்பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீப்பிடிக்கும். என்னடா இது லேக் வியூ?
எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்கடா. ஏங்க லேக் வியூன்னு நினச்சி வந்தா இது ஹோட்டல் லேக் வியூவா. ஹோட்டல் பேர் லேக் வியூ. பரமா படிடா ஒழுங்கா படிடா. வருத்தமாக இருக்குங்க. கூடவே வந்தான், அவன் மட்டும் லிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டான். நாங்கள் ஒரு 3 பேர் அந்த அப்பா விஷயமே எதுக்காக வந்ததுன்னே ஏய், தெரியும். அவன் தான் நடக்க முடியலன்னா இப்போ அவனை தனியாக விட்டு போயிட்டாங்க. எங்கள்கிட்ட மாட்டிட்டு சித்திரவதை பண்ணுறான். கார்